அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு விவாகரத்தான ஜாதகம். மறுமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு என்னை கேட்டு வந்தாங்க. அதை தான் பற்றி நம்ம பார்க்க போனோம். எதனால விவாகரத்து ஆணிச்சு மறுமணம் எந்த காலகட்டத்தில் இவருக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விவாகரத்தை பற்றி ஒரு சின்னது சொல்லியிருந்தேன். அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படிங்கிற பேச்சே இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை, பொறுமை, விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் மேலோங்கி இருந்த காரணத்தினால 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணினால் கூட அவங்க சாதகம் இல்லாத ஒரு துணையை தேர்ந்தெடுத்து அவங்க தலையில் கெட்டிட்டா கூட அதை சகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலம் அப்படி கிடையாது. சின்ன வயசில் இருந்து அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லமாகவே வளர்த்துருந்தாங்க. அதனால் ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட அவங்களால தாங்கி கொள்ள முடியல அப்படிங்கிறதா உண்மை. விட்டு கொடுக்குறதோ சகிப்புத்தன்மையோ சுத்தமாக இல்லைங்க இந்த காலத்தில். அதாங்க உண்மை. சுய சந்தோஷம், நாம் எப்படி இருக்கோம், நம்மளுக்கு எது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒருத்தங்களை பற்றிய அந்த சிந்தனை அதிகமாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்ச உடனே தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்கிறது. பெண் வீட்டாரும் இதில் வரதட்சணை கொடுமைன்னு ஒரு பக்கம் பெய்கிட்டு இருந்தால் கூட பெண் வீட்டாரும் கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணதாங்க செய்கிறாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் கூட உடனே அந்த குழந்தைய கொஞ்சம் பொறுத்துக்கோமா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. கிளம்பி உடனே அங்கே இருக்காத, இந்த மாதிரி தான் ஒரு பேட் அட்வைஸை பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. சமுதாயத்தில் கேட்குறது எல்லாமே கிடச்சி வீட்டில் ஒரு ராணி மாதிரியோ ராஜா மாதிரியோ வளர்றதுனால அவங்களுக்கான ஒரு வீட்டில் போய் அவங்களால அதை சர்வைவல் பண்ண முடியலை. ஒரு புதுசாக ஒரு இடத்துல போய் அவங்கள அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட முடியலை. ஏன்னா இந்த இடத்துல கிடைச்ச சுதந்திரம் அங்கே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. பொதுவாக ஜோதிட ரீதியாக போயிட்டோம்னா இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, புத்திர தோஷம். லக்னத்துக்கு 5ஆம் வீடு, ராசிக்கு 5ஆம் வீடு கடுமையாக சனி செவ்வாய் ராகுவால் பாதிப்படைகிறது. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், ராசிக்கு 2, 7, 8 இந்த இடங்கள் அமாவாசை சந்திரன், ராகு, சனி, செவ்வாய் இந்த நபர்களால் சூழப்பட்டிருந்தோம்னா கொஞ்சம் தாமத திருமணம் நடக்கும். களத்திர காரகனான சுக்கிரன், 7ஆம் அதிபதி இந்த மாதிரி நபர்கள் கொஞ்சம் பாதிப்படையும் போது கொஞ்சம் தாமத திருமணம் பண்ணிக்கிடணும். மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி தாங்க. இந்த தசாபுத்தி தாங்க நெகட்டிவான ஒரு தசாபுத்தி வந்துடக்கூடாது. அப்படி வர்ற நேரம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கும். எந்த விதத்தில் நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு சாதகமான தசாபுத்தி திருமண வயதில் நடக்கும்போது அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. சாதகமற்ற தசாபுத்திகள் வரும்போது தான் அவங்க மாட்டுவாங்க. அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். எதனால ஒரு மாட்டினார் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் ஜாதகத்தை போட சொல்கிறேன். அந்த ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்கு. லக்னம் மீன லக்னம், 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம், 5ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், உடன் சூரியன் அமர்ந்திருக்காரு, 6ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சனி கேது, 10ஆம் இடத்துல சந்திரன் நிஸ்பலம், 11ஆம் இடத்துல குரு நீச்சம். இந்த ஜாதகத்துக்கு நான் டிகிரி அமைப்பும் போட சொல்கிறேன். இவர்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன். டிகிரி அமைப்பும் நான் போட சொல்கிறேன். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு உச்ச சனி பார்வை, 2ஆம் அதிபதி நீச்சம். அப்படியே 7ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் கூட அவருக்கு பிடிச்ச வீட்டில் தான் இருக்கார். 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே 8ஆம் இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா சனி கேது செவ்வாய் முக்கூட்டு பாவிகள் தொடர்பு இருக்கும். இப்போ இந்த நபருக்கு அப்படியே லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயுடைய தொடர்பு இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா ராகு சனி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்கும்? கொஞ்சம் தாமத திருமணம் பண்ணணும். முதல் பாயிண்ட். பண்ணலை, திருமணம் நடந்திருக்குது. திருமணம் அடைஞ்சு ஒரு குழந்தையும் வந்திருக்கு. எப்படி குழந்தை வந்திருக்கு பார்த்தீங்கன்னா குரு நீச்சமானா கூட பாவத்துவம் அடையலை. 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் சனியுடைய பார்வையில் இருந்தால் கூட அவர் சுக்லபட்சம் சதுர்தசி திதியில் உள்ள பௌர்ணமியை நெருங்கிட்டு இருக்கிற சந்திரன் சுக்கிரனுடைய பார்வையிலையும் இருக்கார். இந்த அமைப்புகளை வச்சு அவருக்கு குழந்தை இருந்திருக்கு. அதே நேரத்தில் குழந்தை பிறந்த 1 வருஷத்தில் டிவோர்ஸ் ஆகிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அவரால் அவர் குழந்தைய பார்க்கவே முடியல. இப்போ டிவோர்ஸ்லாம் முடிஞ்சு அடுத்து மறுமணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே அவர் இப்போ தான் வந்திருக்காரு. குழந்தை இருந்தும் இந்த 5ஆம் இடத்துல அந்த சனியுடைய தொடர்புகள் பாவத்துவங்கள் வரும்போது குழந்தை இருந்தாலும் அது இவர் அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு நிலைமையை அவருக்கு உருவாக்கிடுச்சு. இவங்களுடைய மனைவி ஜாதகத்தை என்னால் பார்க்க முடியலைங்க. அவங்களும் காட்டுறதுக்கு விருப்பப்படலை. அது முடிஞ்சு போச்சுங்க, அது வேண்டாம், இப்போ எனக்கு எப்போ நடக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ராகு தசை இவருக்கு பருவத்தில் வந்துடுச்சுங்க. ராகு தசை ஒரு வேளை வரலை அப்படின்னா டைவர்ஸ் ஆயிருக்காதுங்க, வாய்ப்பு கம்மிங்க. 2ஆம் இடத்துல ராகு நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்து பாவத்துவமாக உட்காந்துருக்காரு. உச்ச சனியுடைய பார்வை நீச்சனுடைய வீடு. ராகு நல்ல பலன் சொல்லணும்னா நீச்சனுடைய இணைவு, உச்சனுடைய வீட்டு
நீச்சனோட இணைவில் இருக்கணும், உச்சனுடைய வீட்டில் இருக்கணும், குரு சுக்கிரன் இந்த மாதிரி சுபர்களுடைய தொடர்பில் இருக்கணும், தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பில் இருக்கணும். மேஷராகு தான் பிரயோஜனமா இல்லையே, மேஷராகு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, அந்த இடத்த கெடுத்து தானே பலன் செய்வார், பாவத்துவமா இருக்காரு, கடுமையான கெடுபலன் நடக்குமே, குடும்பத்தை பிரிச்சுட்டாருங்க. ராகு தசை பொதுவாக கல்யாணம் பண்ணக்கூடாதுனாலும் 18 வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் அமைப்பு தாங்க. உண்மையாக சொல்லணும்னா இதெல்லாம் நெகட்டிவ் அமைப்பு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு தசை வந்திருக்கக்கூடாது, வந்துடுச்சு, அப்போ வாழ்க்கை வந்து வாழ்க்கை வந்து கெடதாங்க செய்யும். இது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதே மாதிரி நேரத்தில் இவர் வந்து 2ஆம் திருமணத்துக்கு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்தா கூட ராகு தசை முடியாத காரணத்தினால அதுவும் வந்து எந்த ஜாதகத்தை இவர் சேர்க்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து முடிவை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா ராகு தசை முடிகிற வரைக்குமே இவர் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கலை. அந்த ராகு தசை இந்த வருஷம் 2025 11ஆவது மாதம் தான் வந்து முழுசாக விலகி குரு தசை ஆரம்பிக்குது. குரு தசை லக்னாதிபதி தசை, ராசி அதிபதி தசை, அவர் உட்கார்ந்துருக்கிற வீடு 11ஆம் வீடு, 3, 11, 7 அந்த முக்கம் காமத்திரியோணம் சொல்லக்கூடிய முக்கோணத்தை தொடர்பு கொள்கிற இந்த குரு திசை சுய புத்தியில தான் இவருக்கு திருமணம் நிலைக்கும். 2ஆம் திருமணம் வந்து நிலைக்கும். குழந்தை பாக்கியமும் உண்டு. புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்களா அந்த நபர் மூலியமா இன்னொரு குழந்தையும் உண்டு. நல்ல தசை ஆரம்பிச்சிடுச்சு. தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடிய 3, 7, 11 தொடர்பு வந்துடுச்சு. சுக்கிரனே ஒரு ஜாதகத்தில் பழுதில்லாமல் திக்பலத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி பார்வையில் அதியோகத்தில் சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மறு திருமண வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இந்த ராகு திசை நடக்கலைன்னா இவருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்காது. குரு திசை ஒருவேளை இவருக்கு பருவத்தில் நடந்திருக்குங்க, கண்டிப்பாக பிரிவை நோக்கி இவங்க பேர்க்க மாட்டாங்க. இதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருந்திருந்தா கூட அந்த தசை வரலைன்னா பிரிவை நோக்கி பேர்ந்திருக்க மாட்டாங்க. குரு திசையில் ராகு புத்தி நடந்திருக்கும்ல, அந்த டைம் குரு திசையில் ராகு புத்தி நடக்கும் போது சில பிரச்சனைகளை கொடுப்பார ஒழிய குரு திசை முழுக்க நல்லா இருந்திருக்குங்க. அந்த பிரச்சனை வந்து இதில் ராகு திசை நடந்ததுனால இவங்களுக்கு பிரிவை வந்து ஏற்படுத்திடுச்சு. இந்த ஜாதகத்தை நான் பார்த்த உடனே எப்படி ஒரு கிரகம் செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இது ஒரு உதாரண ஜாதகமாக நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை சனியும் தொடர்பு கொள்கிறாரு, குருவும் தொடர்பு கொள்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு எப்படி இருக்குது? பாவத்துவம், முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. குரு திசை நடந்தால் ஒரு பலன், சனி திசை நடந்தால் ஒரு பலன். குரு திசை நடக்கும்போது அந்த வீட்டை காப்பாற்றுறாரு, அவருடைய பார்வை காப்பாற்றுது, வளர்க்குது. அது எந்த பாவகங்கிறத பொறுத்து. நெகட்டிவ் பாவகங்களை பார்த்தா அதுவும் வளரதான் செய்யும். பொதுவாக குரு வந்து 6ஆம் இடத்தை பார்த்தா கடன், நோய், எதிரி, வம்பு வழக்க கொடுப்பாரு, பார்க்கக்கூடாது. சனி 6ஆம் இடத்தை பார்க்குறதோ இருக்கிறதோ நல்லது. அவர் அந்த இடத்த பாவகத்தை வளர்க்க விடாமல் தடுப்பார். ஒரு நல்ல பாவகத்தை அவர் பார்க்கக்கூடாது. சனி திசை நடக்கும்போது அந்த பாவகங்கள்லாம் அவர் பார்க்குற இடங்கள்லான கெடுதல்கள் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகத்தில் ராகு தசை நடக்கலைன்னு ஒரு நல்லா இருப்பார், வந்துடுச்சு என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு ராகு பரிகாரம் பண்ணால் சரியாயிருமா? சரி ஆகாதுங்க. இவர் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டாருங்க. 2ஆம் இடத்துல ராகு இருந்திருக்குங்க, பாவத்துவமாக இருந்திருக்குங்க. இதுக்கு பரிகாரம் எல்லாரும் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்காரு. பண்ணினதுக்கு அப்புறமும் வந்து எந்த விதமான நல்லது வந்து ஒரு வாழ்க்கையில் நடக்கலைங்க. தசாபுத்தி அமைப்புகள் பெரும்பாலும் இந்த மாதிரி மாட்டாமல் இருக்கிறது நல்லது. மாட்டிக்கிட்டாரு, வேற இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ 2வது திருமணம் நல்ல வேலை நல்லா இருக்கும்னு சொல்லி இவருக்கு மனதில் தைரியம் கொடுத்து அனுப்பி வச்சிருக்கேன். நல்ல ஜாதகங்களை தேர்ந்தெடுங்க, நல்ல தசாபுத்திகள் உள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. உங்கள் லக்னத்தில் எந்த கிரகங்களும் தொடர்பில் இல்லை, அதே மாதிரி அந்த லக்னத்தில் சனியோ செவ்வாயோ பாவ கிரகங்கள் தொடர்பில்லாத ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. நல்ல தசாபுத்திகள் உள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. 6, 8 தசாபுத்திகள் நடக்காமல் இருக்கணும். சுக்கிரன் உங்களுக்கு பாதிக்கப்படலை, அந்த பொண்ணுக்கும் சுக்கிரன் பாதிக்கப்படாத ஒரு அமைப்பில் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதை விட்டு 10 பொருத்தம் பார்த்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணப்பொருத்தம், தினப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்கம், ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், அந்த மாதிரி 10 பொருத்தத்தை பார்த்து பண்ணினீங்கன்னா அதில் பலனே கிடையாதுங்க. அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக இவரை நான் அனுப்பி வச்சேன். பொதுவாக பெண்களாக இருந்தால் நான் சொல்கிற அட்வைஸ் ஒன்று தான், நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது நம்ம திருமணம் பண்ணணும். ஆனால் கல்யாண வயசில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்க, அதுக்கு 40 வயசில் ஒரு முதல் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த மாதிரி நேரத்தில் எதிர உள்ளவங்க, நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்கணும். உங்களுடைய குணபாவங்களோட அவங்களுக்கு மேட்ச் ஆகுதா, உங்கள் ஜாதகத்தில் உள்ள குறைகள் என்ன நிறைகள் என்ன அது கூட மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணலாம். 3வது சகிப்புத்தன்மை, பொறுமையை வந்து எல்லாரும் வளர்த்துக்கிடணுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் தசாபுத்திகள் நடக்கும்போது மனசுக்கு பிடிச்சவங்கள ஜாதி கீதி பார்க்காம கொஞ்சம் கல்யாணம் பண்ணி உங்களை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு பரிகாரமாக, நடைமுறைக்கு சாத்தியமான பரிகாரமாக இருக்கும். தெய்வ பக்தியோடு இருக்கணுங்க. ஒரே ஒரு நாள் போய் பரிகாரம் பண்ணி அனைத்தையும் மாற்ற முடியாது. கொஞ்சம் தெய்வ பக்தியோடு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பெண்களுக்கு வந்து வேலையில் இருக்க சொல்லுவாங்க. அது இப்போ நான் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நெகட்டிவான தசாபுத்திகளில் பெண்கள் வர்றவங்கள்ட்ட நான் சொல்கிறேன் இன்னொரு அட்வைஸு, வேலையை விட்டுறாதீங்க, வேலையில் இருங்க.
வேலை தான் வந்து உங்களுக்கு கணவருக்கும் அம்மா அப்பாவுக்கும் அடுத்து உங்களுக்கு வந்து தனியாக சொந்த காலில் நிற்கிறதுக்கு உதவி புரியும். வேலைக்கு ஓகே, நான் வேலை பார்ப்பேன், அதுக்கு ஓகேன்னு சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.